ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது நாளைக்கு தேதி 11/2/25பா, கிழமை செவ்வாய்க்கிழமை, நட்சத்திரம் பூசம். எல்லாருக்குமே அது தெரியும். தை மாதத்தில் வர பூசம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. தைப்பூச திருநாள் அல்லவா. ராசி வந்துட்டு கடக ராசி. அண்ட் திதி சதுர்த்தி திதி, அது விநாயகருக்கு ரொம்ப உகந்த திதி நாளைக்கு. அண்ட் நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் பிள்ளையாருக்கும் ஒரு விளக்கேற்றி வச்சுருங்கோ. ஒன்று நல்ல நேரம் வந்துட்டு காத்தால 7:30 8, சாயங்காலம் 4:30 5:30. அதுக்கப்புறம் வந்துட்டு ராகு காலம் 3 4:30, குளிகை காலம் 12 1:30, யமகண்டம் 9 10:30. சரியா? அப்புறம் ஓரை அப்படின்னு பார்த்தோம்னாக்க சந்திர ஓரை 6 7, சுக்கிர ஓரை 11 12, புதன் ஓரை 12 1, குரு ஓரை 8 9. சரியா? அண்ட் எப்போ போல சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு 2 நட்சத்திரத்துக்கு இருக்கு, மூலம் அண்ட் பூராடம். ஸோ இவா 2 பேருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. எப்பவும் சொல்கிற மாதிரி அனாவசியம் பேச வேண்டாம். கொஞ்சம் நாவடக்கத்தோடு இருந்தேன்னா பிரச்சனைகளை சமாளித்து நம்ம வெளியில் வந்துடலாம். தேவையில்லாமல் லூஸ்டாக பண்ண வேண்டாம். அனாவசியம் பேச வேண்டாம். ஆற்றுலேயும் சரி வெளியிலையும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேஷன்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராக இருந்தாலுமே சத்த கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரியா? அண்ட் ஓவராலாக பார்த்தா நாளைக்கு நல்ல நாள். மரண யோகமே கிடையாது, சித்த யோகம் தான். எல்லாத்தையும் விட ரொம்ப சிறப்பான நாள் தைப்பூசம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒன்றுமே பார்க்க வேண்டாம். ராவகாலம் பார்க்க வேண்டாம், யமகண்டம் பார்க்க வேண்டாம், குளிகை காலம் பார்க்க வேண்டாம். ஒன்றுமே நீங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் அதெல்லாம் ஒன்றுமே. நாளைக்கு ஃபுல்லாக நல்ல நேரம் தான் உங்களுக்கு. ஸோ என்ன காரியங்களை வேணாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். சரியா? வந்த வினையும் வருகின்ற வினையும் கந்தனென்ற பேர் சொன்னால் கலங்கி நிற்குமே அப்படின்னு சொல்லுவா. ஸோ அவரோட நாமாவை நாளைக்கு நீங்கள் சொல்லிவிட்டு, நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் மெத்தடா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க, எளிய முறையில் ஆற்றுல எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு பிரதோஷம். அதே மாதிரி நான் எப்போ போல சிவங்கோலுக்கு போயிட்டு வந்துட்டு ஆற்றுல விளக்கேற்றி எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் திருப்தியாக இருக்க மனசு, அதனால சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எல்லாருக்குமே எல்லாரும் நாளைக்கு எப்படி சந்தோஷமாக இருக்காளோ, இன்றைக்கி எப்படி இருக்காளோ அதே மாதிரி சந்தோஷமாக இருந்து அந்த நல்ல நாட்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கட்டும். நானும் வேண்டிக்கிறேன், எல்லாருமே வேண்டிக்கிறோம். கடக ராசிக்கு முத்து. சரியா? இந்த மோதிரம் வந்துட்டு நீங்கள் ராசிக்கல் மோதிரம், நீங்கள் முத்து அணிந்து கொள்ளலாம் தாராளமாக. நாளைக்கு மரண யோகம் இல்லை. அதே மாதிரி எல்லா நல்ல காரியங்களும் நாளைக்கு தாராளமாக துவங்கலாம். ஒரு பிரச்சனை கிடையாது. வளர்ந்துக்கிட்டே போகும் நாளைக்கு நீங்கள் பண்ணினேன்னாக்க. ஸோ அதனால எல்லாரும் நன்னா இருங்கோ. 1000 காலம் கஷ்டமே இல்லாமல் சந்தோஷமாக இருங்கோ. சரியா?